அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர்கள் தன்னை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள். அதனால தான் ஜோதிடர்களை கடவுளுக்கு நிகராக இன்றைக்கி சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஜோதிடரும் வாக்குப்பளிதம் உள்ளவர்கள். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு 12 ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற. இதை தினம் நீங்கள் செய்யலாம், எளிமையான முறையில் செய்யலாம். வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆரம்பிக்கிறப்ப காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாகிய கும்பராசியில் தான் ஆரம்பிக்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் வீட்டை பக்கத்தால் எங்கேயோ முருங்கை மரம் இருந்ததுன்னா முருங்கை மரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வீட்டு பக்கத்தால் குளம், ஏரி, குட்டை இது இருந்தது அப்படின்னாக்கா, ஒன்று மீனுக்கு உணவாக சாப்பாடு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நெல் பொரிய உணவாக கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி என்பது கட்டாயம் கிடைக்கும். மேஷராசியில் பிறந்தவர்களே, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த ஆலயத்துக்கு போங்க. மனதார முருகரை பிரார்த்தனை பண்ணுங்கள். கேட்டதை கொடுப்பவர் முருகப்பெருமான். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்தந்த இடத்துல பசுமாடு இருந்ததுன்னா சோளத்தட்டை நீங்கள் பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கலாம். அடுத்தது, தெற்கு நோக்கி இருக்கும் தெய்வங்கள் எதாவது இருந்தது அப்படின்னா வணங்கினால் வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள், எளிமையான பரிகாரம், வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு உண்டு. 3ஆம் பாலினத்தவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நீங்கள் ஆடைகள் தானமாக வாங்கி தருவதும், அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் தேங்காயை தானமாக கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி என்பது சர்வ நிச்சயம். அடுத்தது, கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எங்கெங்கெல்லாம் அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாக்குப்பளிதம், வருமானம் என்பது 2 மடங்காக கிடைக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்களே, சிம்மராசியில் பிறந்தவங்க பலாமரம் இருந்ததுன்னா பலாமரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம், அல்லது பலாப்பழம் தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக சிவன் கோயிலுக்கு பலாப்பழம் தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயம் உங்களை தேடி வரும். கன்னிராசியில் பிறந்தவர்களே, ரொம்ப எளிமையான பரிகாரம். நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் கட்டாயம் வில்வ மரம் இருக்கும். அந்த வில்வ மரத்துக்கு நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டு வரலாம். வில்வ மரத்துக்கிட்ட நம்ம போக முடியாத சூழ்நிலை ஏற்படுறப்ப கருவேல மரம் இருந்ததுன்னா அந்த கருவேல மரத்துக்கு தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, நீங்களும் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி தருவதும், அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல மாமரம் இருந்தால் மாமரத்திற்கு தினசரி தண்ணீர் ஊற்றி வருவதும் உங்களுக்கு வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்கள் குளக்கரை, ஏரி, ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், சிவன் கோவில் செய்து நீங்கள் போய் அடிக்கடி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது கட்டாயம் உண்டு. அடுத்தது, பனைமரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா கட்டாயம் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நெய் தானமாக வாங்கி தரலாம். அதுக்கடுத்து ஹோமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சமித்து கட்டுகள், நெய் ஹோமத்துக்கு தானமாக வாங்கி கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களே, மலை மேல் உள்ள கோவிலில் சென்று வழிபடுங்கள். அதுக்கடுத்தது, உங்களுடைய தாய் தந்தையரை தினமும் வணங்கி வந்தால் வெற்றி என்பது கட்டாயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.